கண்மணியாக அனுமந்தனே இந்த துர்காபுரி யுகத்திலே உன்னுடைய பதமே கிரி என்று பண்பேனா நீ காய்ச்சி கவிழ்த்து நலமுடன் வாழ்வாயாக என்று ஆனால் கண்ணே மூன்று யுகத்திலே ராவண சம்பாரம் முடிக்க வேண்டும் என்று ராவணாதிகளை முடிக்க வேண்டும் என்று எனக்கு தோழனாக நின்று என் பக்கத்திலே நின்று எனக்கு உதவி செய்தார். அந்த யுகத்தை முடித்து விட்டோம். இந்த துர்காபுரி யுகத்திலே ஏன் என்னை அழைத்தாய் அப்படி என்று கேட்டிருக்கிறார். கண்மணியாக அனுமந்தனே உன்னை அழைத்த காரணம் ஏது என்றால் இன்றைக்கு அத்திமாபுரி வேந்தன் என்று சொல்லக்கூடிய துரியோதனன் 7 லட்சம் ஒட்டகத்திலே பொன் பொருளை கொண்டு வந்திருக்கிறார். அந்த பொன்னியெல்லாம் தூக்கி இதோ வட்டப்பாறை இருக்கிறது பார்த்தீங்க. இந்த வட்டப்பாறை மீதுல பொண்ணை கொட்டி தூக்கி அந்த பொண்ணையெல்லாம் மதுரா போகணும். இருக்கிற பொண்ணெல்லாம் மதுரா போகணும். அந்த கோபால பெட்டி இருக்கிறது. இந்த கோபால பெட்டி நிறைய கொடுத்தால் போதும். இப்பொழுது துரியோதனன் கொண்டு வந்த 7 லட்சம் ஒட்டக பொண்ணை தூத்த வேண்டும். நிறைய தூத்தி காட்ட வேண்டும். விஸ்வரூபம் தானே தானே அனுமந்தவாள நீங்கள் கொடுத்த கோபால பெட்டியே பால் பெட்டி தான் வந்திருக்கிறது தம்பி. ஓஹோ 7 லட்சம் ஒட்டகத்தின் மேலே எடுத்துக்கொண்டு வந்த பொன்னையெல்லாம் தூக்கி பார்த்தா இதோ கோபால பெட்டிக்கு கால் பெட்டி தான் வந்திருக்கிறான். சரி இது ஒரு புறம் நில்லு. நான் துரியோதனனை சந்தித்து வருகிறேன். பாபா வந்தாமா மைத்துரா துரியோதனா பாபா தைரியமா மாமா